ஒவ்வொரு நாளும் சபவு தொழுகைக்கு போகிறவும் மகரிபு தொழுத போகிறவும் முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் என்பதாக அந்த ஸலவாத்தை மோதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் சபவு தொழுவிட்டு 7 தடவை மகரிபு தொழுவிட்டு 7 தடவை ஓதி வந்தால் மாஷா அல்லாஹ் கைகண்ட இயலாத எல்லா காரியத்தையும் அல்லாஹ் தஆலா முன்னேற்றி சிறப்பாக பரக்கத்து உண்டாகக்கூடிய ஒரு துஆ. அதுதான் பிஸ்மில்லாஹ் ரப்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் இஅ்தஸம்து பில்லாஹ் ஃபவ்வல்து அம்ரி இலல்லாஹ் மா ஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இந்த துஆவை நான் மேலே சொன்ன துஆவை 7 தடவை சொல்லிட்டு கடைசியாக ஸலவாத்து ஹம்தை கூட முடிக்கணும். முடித்தா இப்படியே தொடர்ந்து செஞ்சு வரப்போ போல் ஒரு 21 நாள் அல்லது 11 நாள் அல்லது 30 நாள் அல்லது கூடினா 40 நாள் இதற்குள்ள அப்படியே உலருக்கு வித்தியாசமோடு விளங்கி மாஷா அல்லாஹ்னு சொல்லி எல்லா தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு காலத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பார். இந்த துஆவுடைய பவர் என்னான்னு கேட்டால் கிதாபில் வருது. தரிசனம் இந்த 4 மலாய்க்கத்து மாதம் சுமக்கேளாமல் தடமாடுறான். அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன் அரிசி எங்களால் சுமக்கேலா, எங்களால் தாங்கேலாமிக்குது நாயனே, எங்களால் குறிப்பைத்து குறையலாம், அதனால் நாயனே எங்களுக்கு ஏதாவது ஒன்று செல்லு, எங்களுக்கு ஒரு படத்தை தா, எங்களுக்கு சக்தியத்தா என்பதாக அல்லாட்ட கேட்க அல்லாஹு தஆலா நாயன் இப்போ நான் சொன்ன இந்த துஆ பிஸ்மில்லா ரப்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் இஅ்தஸம்து பில்லாஹ் ஃபவ்வல்து அம்ரி இலல்லாஹ் மா ஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கோ, ஓதினா உங்களுக்கு இந்த அரிசி சுமக்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு சக்தி உங்களுக்கு உண்டாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்ல, இப்பேம் கியாமத்து நாள் வரும் வரையிலும் அந்த அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலாய்க்கத்துமாறு இந்த துஆவைத்தான் அவங்க ஓதிக்கொண்டிருக்கிறாங்க என்பதாக கிதாபில் எழுதிட்டு அழகாக சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் ஒரு வியாபாரத்தில் ஒரு காரியத்தில் முயற்சிக்கிறார் ஒன்று நடக்கிறது, அவங்களால செய்யலை, அவங்க ஒன்று நடந்த பாடில்லை. இந்த கட்டத்தில் வெறுக்கக்கூடிய கட்டம், இந்த கட்டத்தில் ஒரு மனுஷன் ஒரு ஹிம்மத்தாக இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் சபவு தொழுகைக்கு பிறவும் மகரிபு தொழுகைக்கு பிறவும் 7 தடவை விடுபடாமல் தொடர்ந்து உதுவோட, ஏன் சபவு தொழுகை புறவண்டா மரபு தொழுகை புறவண்டேன்னு சொல்கிறேன்னு கேட்டால் அவர் உதுவோடு தான் இருப்பார். இந்த உதுவோட ஹிம்மத்தாக இடையில பேசாமல் இந்த துஆவை பசந்தாக ஓதி வந்தால் எவ்வளோ நேரம் போகும், கொஞ்சம் நேரம் தான் போகும். பசந்தாக ஓதி வந்தால் மாஷா அல்லாஹ் உறுதியிலும் உறுதி உண்மையிலும் உண்மை நிறைய கைகண்டு இருக்கிறோம். செஞ்சு பாருங்கோ, தெரியாதாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ. அல்லாஹு தஆலா நாயன் இந்த துஆவுடைய பரக்கத்தை அவ்வளவு தூரத்திற்கு செய்கிறான். நாங்கள் நிறைய விஷயங்களை கைகண்டு இருக்கிறோம். எனவே அழகான ஒரு என்னுடைய அர்த்தம் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். ரப்பி அல்லாஹ் ஏன் ரப்பு அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ் ஏன் அல்லாஹ் எனக்கு போதும், தவக்கல்து அலல்லாஹ் நாயனே உன்னையே நான் நம்பிக்கை வைக்கிறேன், இஅ்தஸம்து பில்லாஹ் உன்னையை கூட நான் உறுதி கொள்கிறேன், ஃபவ்வல்து அம்ரி இலல்லாஹ் யா அல்லாஹ் என் சகல காரியத்தையும் உன்னளவிலே பரம் சாட்டுகிறேன், நீ தான் என் காரியத்தை நடத்தி வைக்கணும். ஃபவ்வல்து அம்ரி மா ஷா அல்லாஹ் என்றாலும் நீ நாடின ஒன்று தான் எனக்கு நடந்து போகும். மா ஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் யா அல்லாஹ் உன்னோட சக்தி இல்லாமல் வேறு எந்த சக்திக்கும் வேறு எந்த இடமும் இல்லை, உன்னோட சக்தியை கொண்டு தான் எல்லாமே நடக்குது. இந்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடியத்தில் உன்னோட சக்தியை தாயா அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி வாருங்க, யஹ்ரீமா ஓதி வாங்க, நம்பிக்கையோடைய ஓதி வந்தால் மாஷா அல்லாஹ் வித்தியாசங்கள் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா எல்லாருடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும்.